இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். அண்ட் இது மாதிரி வந்து திரும்ப ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னா என்னென்னலாம் சேஃப்டி டிப்ஸ் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்லயே டிசைட் பண்ணிடணும் நம்ம போறோமா இல்லையா, இல்லை நம்ம ஃபேமிலியை கூட்டிட்டு போறோமா, இல்லை அது தேவையில்லாத கூட்டம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப நல்லது. இல்லை நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஃப்ரீயா பார்க்கலாம், அதே மாதிரி எந்த டைம்ல போனா ஃப்ரீயா இருந்ததை நம்ம முடிக்கலாமோ அந்த டயத்துல நம்ம போய் பார்த்துடணும். இல்லை நம்ம போறோம் அப்படின்னா நம்ம தேவையான தண்ணி எடுத்துக்கணும். குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம்னா ஸ்நாக்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணிச்சத்து குறைபாடும் லோ சுகரும் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஒரு லாஸ்ட் இயர்ல வந்து மெரினால ஒரு ஏர் ஷோ நடந்துச்சு. அதுல ஒரு 3 to 5 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க வெறும் தண்ணிச்சத்து கம்மினால. இல்லை நம்ம கூட்ட நெரிசல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி நம்மளுக்கு சென்ஸ் ஆகுது, நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வருதுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில வந்துடணும். வேலை கூட்ட நெரிசல் ரொம்பவே அதிகமாயிருச்சு, நம்மளை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு டிஃபெண்டிங் பொசிஷன் மாதிரி, அதாவது நம்ம மூச்சு விடுறதுக்கு தேவையான ஸ்பேஸை கிரியேட் பண்ண கையை முன்னாடி இப்படி வச்சுக்கலாம். அண்ட் மற்றவங்கள தள்ளக்கூடாது அண்ட் பேனிக் ஆகக்கூடாது. இதே இது க்ரௌடு வந்து நம்மளை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த க்ரௌடு கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணி எந்த பக்கம் வெளியில போகணுமோ அந்த மாதிரி கிராஸ்ல வெளியில போக ஆரம்பிச்சிடணும். ஒருவேளை க்ரௌடு வந்து நம்மளை கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னா சுருன்ற பொசிஷனுக்கு போயிடணும். முழங்கால்களை வந்து நெஞ்சுக்கிட்ட வந்துடணும். அண்ட் கைகளில் வந்து கழுத்து தலையை வந்து ப்ரொடெக்டிவா படுத்துக்கணும். அண்ட் க்ரௌடு கொஞ்சம் ஃப்ரீ ஆன உடனே நம்ம திரும்ப எந்திரிச்சு வெளியில போற பகுதியை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிடணும். ஸோ எந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் நம்மளோடய நம்ம ஃபேமிலியோட சேஃப்டி தான் முக்கியம். ஸோ இது யாரெல்லாம் சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம QD ஹெல்த் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க.